பாட்டி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி கால் கால் வாங்கி வந்திருக்காங்கம்மா, ஆட்டுக்கால். அது வந்து சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். அது ஒரு 5-6 விசில் வரணும். அது தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து தனியாக இன்னும் வேறு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, லவங்கம் இது வந்து நான் பேஸ்ட்டாக பண்ணிப்பேன். அந்த பேஸ்ட்டையும் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி உப்பு போட்டு அது அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட வேணாம். முதலே மஞ்சத்தூள் போட்டுடுறோம். அதனால் மஞ்சத்தூள் போட வேணாம். உப்பு போட்டு கொஞ்சோண்டு அதுக்கு வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அந்த கால் வெந்திருக்கும், முக்கால்வாசி வெந்திருக்கும் கால். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஒன்றா எல்லாம் கலந்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் மறுபடியும் நல்லா எல்லாத்துக்கும் கொத்தமல்லி தோசை ஒரு 3 விசில் வச்சு வெந்த அப்புறம் தனியாக தேங்காய் இட்லி 4 தரம் அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி பால் செஞ்சு அதில் போட்டுடலாம். பால் சேர்த்து வெந்த அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தேங்காய் பால் இப்போ ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றிட்ட அப்புறம் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்ததுன்னா குருமா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். 2-3 வாட்டி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் கருவேப்பிலை வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இதுக்கு வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டி சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.